antibiotic resistance, antibiotics, so many things that has been discussed since morning. Yeah. So now, actually, the topic which we are going to discuss now, I am going to discuss is about the COVID, the current situation of COVID. அதனால தான் தமிழில் பேர் வச்சேன் COVID-19. 19 21 வரைக்கும். ஸோ 19 ஆரம்பித்த கோவிட் இப்போ 21 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பிரீஃபாக போகிறோம். ஸோ Anand, can we have slides? Yes, sir. I'm going to present. Yeah. Make it as a slideshow. Yes. So, COVID 19 21 வரை. COVID-19 அப்படின்னா அது பேர் வச்சது வந்து it's actually the virus is previously it is named as a SARS COVID. Actually, COVIDங்கிறது corona virus, that is COVID. Corona viral disease தான் COVID. SARS, it produced a severe acute respiratory distress syndrome, that is SARS. அதனால தான் அதுக்கு வந்து கோவிட் சார்ஸ் COVID-2 அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா முன்னாடியே ஒரு சார்ஸ் வந்துட்டு போனதுனால 2ன்னு வச்சாங்க. அது COVID-19 ஆனது அது வெளி உலகத்துக்கு டிக்ளேர் ஆனது டிசம்பர் 19 டிக்ளேர் பண்ணாங்க. தட்ஸ் வை இட்ஸ் நவ் we are calling it as COVID-19. Exactly, saying it is from China, Wuhan vandadu. Okay, then it spread all over the countries. Then now we are in 21, we are still fighting with that. So now the idea is to discuss about this the நம்ம நார்மலா எல்லா மைக்ரோபயாலஜிஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைக்ரோபயாலஜிஸ்ட் நவ் அதை பற்றி தான் கோவிட் வைரஸை பற்றி தான் பேச போகிறோம். பட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த க்ளோசரி போட்டேன். எபிடமிக், எண்டமிக், பேண்டமிக், SARS COVID-2, RT-PCR, நிமோனியா, ARDS, கோஆகுலேஷன், கோஆகுலோபதி, இதுதான் நம்ம பேச போகிறோம். எபிடமிக் ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் டிசீஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலரா ஸ்ப்ரெட் in say for example in Pattukottai or Perambulur, that is epidemic. அந்த ஏரியாவில் just sudden ஸ்ப்ரெட் ஆச்சு, disease ட்ரீட் ஆயிடுச்சு. பட் எண்டமிக், அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலே உனக்கு காலரா வந்துடும் அப்படின்னா அந்த ஊரில் காலரா பர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்னா that is called endemic. Then what is pandemic? Pandemic is more than half of the world வந்து ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஒரு வைரஸ் எனி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி போச்சுன்னா that is called pandemic. SARS COVID-2 நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த கொரோனா வைரஸ், அதான் கொரோனா வைரஸ் 2. எதுக்கு 2னா முன்னாடி வந்த சார்ஸ் 2010-11 வந்த சார்ஸ், அது வந்து 1 அப்படின்னு வச்சுட்டா இது 2 அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். SARS COVID-2 அதை தான் இப்போ COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் இன் 19. RT-PCR எல்லாருக்கும் அந்த மூக்கிலேருந்து எடுத்து பண்ணுற டெஸ்ட், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். அந்த ஒரு சின்ன ஒரு வைரல் பார்ட்டிகிள்லேருந்து அதை பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பண்ணி அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்றோம். தட் இஸ் த டெஸ்ட். நிமோனியா, எஸ் ஆப்வியஸ்லி திஸ் வைரஸ் இஸ் காசிங் நிமோனியாங்கிறது லங் இன்ஃபெக்ஷன். சிம்பிள் வேர்டில் லங் இன்ஃபெக்ஷன். ARDS, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம். இதுதான் வந்து இந்த சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ். அந்த வைரஸோட எண்ட் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா ARDSல போய் நிற்குது. தட் இஸ் மோஸ்ட்லி இட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் டிசீஸ் விச் பேஷண்ட் நீட்ஸ் வென்டிலேட்டர், பேஷண்ட் நீட்ஸ் ஆக்சிஜன் தெரப்பி, ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசின டாக்டர் ரங்கராமானுஜன் கோகுலேஷன் பற்றி சொன்னார். அதாவது இந்த வைரஸ் வந்து இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் ஆல்ட்ரேஷன் இன் கோகுலேஷன். கோகுலேஷன்ங்கிறது நார்மலாக ரத்தம் உறைதல், தமிழில் சொல்ல போனால் உடம்புல இருக்க ரத்த உறைதலுக்கான விஷயங்கள் நார்மல் ப்ராசஸ் கோகுலேஷன். பட் கோவிட் வைரஸ் வர்றதுனால இட் ப்ரொடியூஸ் ஆல்டர்ட் கோகுலேஷன், தட் இஸ் கால்ட் கோகுலோபதி. பத்தி மீன்ஸ் அ டிசீஸ். தட் கோகுலேஷன் இட் செல்ஃப் வில் பி altered by the coronavirus. So it produce so many blood clot inside the body and all these things is happening. So this is just a explanation. நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ் போவோம். Anand, webinar போயிட்டு இருக்கு இந்த மாதிரி செஷன்.
Yeah. Hello. Hello. Anand? Sir? இல்ல ஆடிபிளா இருக்கா கொஞ்சம் நீங்க Yes, sir. மட்டும் Audible, sir. ஓகே. ஜஸ்ட் ஒரு எல்லாத்துக்குமே முன்னாடி வரலாறு பார்க்கலாம். ஜஸ்ட் வி ஆர் டர்ன் பேக். இந்த வைரஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் எ செஞ்சுரி ஒரு நூற்றாண்டை தாண்டி இந்த வைரஸ் வந்து பயங்கர த்ரெட்டாவே இருக்கு. ஏன் அப்படின்னா ஆன்டிபாடி இஸ் தேர், பட் ஆன்டி வைரஸ் வைக்கவே இல்லை. ஆன்டி வைரஸ்னா ஒரு ட்ரகை கொடுத்தா அந்த வைரஸ் செத்து போச்சு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வரைக்கும் 100% சாத்தியமாகவே இல்லை. 100% சாத்தியமாகவே இல்லை. இப்போ காலையில நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய வந்து சளி பிடிச்சா அசித்ரோமைசின் சாப்பிடலாமெல்லாம் கேட்டாங்க. தட் இஸ் ஆன்டிபயாட்டிக். ஒரு பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டா நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அசித்ரோமைசின். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு பாக்டீரியா செத்து போச்சு. அந்த மாதிரி 100% பாக்டீரியா வில் பி கியூர். 100% வைரஸ் கியூர் ஆகுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஈவன் இந்த ரெம்டெசிவிர் இருந்தாலும் இல்லை. ஆனந்த், நாட் இது ஸ்லைட் வரல பாருங்க. ஸோ ஒரு 1 செஞ்சுரியா இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ, அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து 1918 வந்து தட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் அந்த ஸ்பானிஷ்லேருந்து அந்த வைரஸ் உள்ளே என்ட்ராயிருக்கு, இந்தியாவுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு த்ரூ த சோல்ஜர்ஸ். போர் வீரர்கள் மூலமாக, கப்பல் மூலமாக ஒவ்வொரு நாடாக கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ முதலாம் உலக போரில் வந்து இந்த இது வைரஸ் பிகம் அ பேண்டமிக். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பேண்டமிக் விச் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி. ஸ்பானிஷ் ஃப்ளூக்கும் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கும் ரொம்ப நெருக்கமான கனெக்ஷன் இருக்கு. நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும். ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து வர்றதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து மக்கள் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிற்றரசர்கள், அந்த ஜமீன்தார்களோட அடக்குமுறைகள்ல வாழ்ந்த மக்கள், நார்மல் நடுத்தர ஏழை மக்கள், இவங்க கவர்மெண்ட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஸ்பானிஷ் ஃப்ளூவை தே ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். இந்தியாவில் மட்டுமே அப்போ 2 கோடி மக்கள் இறந்திருக்காங்க. அதுல மக்கள் அதிருப்தியானது, ஆங்கிலேயர்களுக்கு மேல அதிருப்தியாகி, சரி ரைட்டு ஏதோ காந்தி கூப்பிடுறாரு, ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது சார் காந்தி தான். ஆனா காந்தி ஹெல்ப் பண்ணது ஸ்பானிஷ் ஃப்ளூ. அதுக்கப்புறம் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருசா நம்ம அதுக்கப்புறம் மீட் பண்ணல. வி கம் அக்ராஸ் எபிடமிக், எண்டமிக். மலேரியா பெரிய ஒரு இதா இருந்தது. அதாவது ஈவன் 80-90s மலேரியா பெரிய இஷ்யூவா இருந்தது. அது வந்து பாரசைட், அது டிஃப்ரெண்ட் என்டைட்டி. பட் இந்த வைரஸ் ஸ்பானிஷ் ஃப்ளூக்கும் அப்பவுமே எந்த மாத்திரையும் கண்டுபிடிக்கல. அதுவா வந்துட்டு அதுவா போச்சு. அகெயின் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ ஒரு ஹிஸ்டரி படிக்கும்போது நம்ம அதை ஒரு பெரிய மிஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பானிஷ் ஃப்ளூ 2018 வந்தாலும் ஸ்பானிஷ் ஃப்ளூவோட செகண்ட் வேவ் வந்து 1990 ரொம்ப சிவியரா வந்து அப்பதான் நிறைய டெத் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கவனிச்சிருந்தாலே நம்ம இந்த செகண்ட் வேவ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். ஸ்பானிஷ் ஃப்ளூவோட செகண்ட் வேவ்ல தான் நிறைய டெத். தென் தேர்ட் வேவ் 1920. ஸோ 1918 1920 வரைக்கும் அந்த பேண்டமிக் இருந்திருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. இதே தான் இப்போ ஆஃப்டர் ஒரு செஞ்சுரி, ஆஃப்டர் 100 இயர்ஸ், ஆஃப்டர் 100 இயர்ஸ் சேம் பேண்டமிக் இஸ் கண்டினியூங் ஃபார் 2 இயர்ஸ். நம்ம எவ்வளவோ மருத்துவ முன்னேற்றங்கள், வசதிகள் இருந்தாலும் நம்ம இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான மருந்துகளை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிறதான் இந்த ஹிஸ்டரி சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு பேட் ஃப்ளூ. வந்து பறவை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஐ திங்க் 2002-04 அந்த டைம்லலாம் ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஸ்போராடிக்கா வந்துச்சு. இட்ஸ் நாட் அ பேண்டமிக், ஒரு எபிடமிக். ஒரு ஏரியாவில் ஒரு கண்ட்ரி, 2 கண்ட்ரி, 3 கண்ட்ரி அது மாதிரி இருந்து அண்ட் இட் வாஸ் கண்ட்ரோல்டு ஈஸிலி. அதனால அது எபிடமிக் கேட்டகரியில் சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆனந்த். நெக்ஸ்ட் ஸ்லைட். யா. ஸோ தென் சார்ஸ் இஸ் 2011-12. அந்த டைம்ல வந்து அகைன் திஸ் இஸ் அ கோவிட் வைரஸ் 1. திஸ் இஸ் கொரோனா வைரஸ் 1. அதனால பட் இட் இஸ் ஜஸ்ட் named as SARS virus, SARS, Severe Acute Respiratory Distress Syndrome virus, SARS virus 2011.
இந்த டைம்லலாம் வந்து ஐ மெட் சார்ஸ் பேஷன்ஸ் வென் ஐ ஜாயின் ஹியர். இங்கே நான் புதுசாக ஜாயின் பண்ண புதுசில் சார்ஸ் பேஷன்ஸை நான் மேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்போராடிக்காக காணாம போயிடுச்சு. இல்லை. தென் இட் கம்ஸ் மெர்ஸ், மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். இந்த ஏரியாவில் மட்டும் அதிகமாச்சு. மிடில் ஈஸ்ட்னா நான் இருக்க கல்ஃப் கண்ட்ரிஸ் ஏரியாவில் அதிகமாக இருந்தது. 2014-15 ஐ மெட் 2-3 பேஷன்ஸ். அதில் என்னன்னா ஹை மார்டாலிட்டியில் நிறைய பேஷன்ஸ் இறந்துட்டாங்க. பட் அது என்னன்னா அது ஒரு ஹை மார்டாலிட்டி அப்படிங்கிறதுனால சிவியர் டிசீஸாக இருந்ததுனால அது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஒரு ஆள்கிட்டேருந்து அடுத்த அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அது ஈஸியாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நவ் we come to SARS-CoV-2. Before entering into this, I want to explain about the virus versus bacteria. Yes, Anand, next. Yeah, virus versus bacteria. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் என்ன பிரச்சனை? பாக்டீரியா நிறைய கடந்து போயிட்டே இருக்கு. அதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், மிஸ்யூஸ் பண்றோம், ரெசிஸ்டன்ஸ் வருது, புது ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறோம். இட்ஸ் கோயிங் ஆன். பட் வைரஸ்க்கு நம்ம ஆன்டிபாடிஸ், ஆன்டி வைரல் ஏஜென்ட்ஸ், எஃபெக்டிவான ஆன்டிவைரல்ஸ் நிறைய இருக்கு. எஃபெக்டிவ் 100% கியூர் அது மாதிரி கண்டுபிடிக்கவில்லை. ஏன் கண்டுபிடிக்க முடியல? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆனந்த். யா, வைரஸ் அப்படிங்கிறது உங்க பயாலஜி மைக்ரோபயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்ல போனா இட் இஸ் நாட் ஏ, அது ஒரு உயிரினமே கிடையாது. இட் இஸ் நாட் ஏ லிவிங் ஆர்கானிசம். ஏன் லிவிங் ஆர்கானிசம் கிடையாதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட்டே கிடையாது. அதுக்கு ஒரு செல் வால், அதுக்கு ஒரு செல் கவர் பண்ணி ஒரு செல் உள்ள நியூக்ளியஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. வைரஸ் இஸ் நாட் ஏ லிவிங் ஆர்கானிசம். அதுக்கு ஒரு செல் மெம்பரைன் கவர், ஒரு சின்ன கவர் தான் இருக்கு, ஒரு சின்ன மெம்பரைன் கவர் தான் இருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி 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 மைக்ரோ ஆர்கானிசம் தான். பட் ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்டீரியா பார்த்தலாம், யூ நோ தட் பெட்டர். வைரஸ் you need only electronic microscope to see the viral things. Yes, next slide. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு செல்வால் இருக்குன்னு சொன்னேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இப்போ காலையில் பேசும்போது பென்சிலின் பற்றி சொன்னாங்க. பென்சிலின் இஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக். நம்ம பென்சிலின் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆச்சு. அந்த பென்சிலின் என்ன பண்ணுன்னா அந்த பாக்டீரியாவோட செல்வாலை போய் பிரேக் பண்ணும். ஸோ அந்த பாக்டீரியா செத்து போயிடும். ஸோ அது மாதிரி ஏதாவது செல்வால் அப்படின்னு இருந்தால் தான் வைரஸை கொள்ள முடியும். அப்படி ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கறது கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரேபிஸ் அப்படிங்கிறது வைரஸ், நாய்க்கடி அது வைரஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, தடுப்பூசி தான் இருக்கு. அது வந்தோடனே ஒரு வேக்சின் தான் போடுறோம். ஸோ திஸ் வேக்சின் நம்ம வந்து ரொம்ப நாளாக போட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த டைம் தான் வேக்சினை பற்றி ரொம்ப நிறைய கேள்விகள் வந்திருக்கு மக்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போலியோவில் நிறைய பேரோட கால்கள் ஊனமாச்சு. அதை தடுத்து போலியோவை இல்லாமல் பண்ணது வேக்சின். போலியோ சொட்டு மருந்து அது வேக்சின், போலியோ தடுப்பு மருந்து வேக்சின். ஸோ வேக்சின் மட்டும்தான் வைரஸை கட்டுப்படுத்துது, அதை கொள்றதே கிடையாது. வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு we are using only vaccine. We don't have any antiviral agents. இன்னும் எடுத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, அதுக்கே வந்து அது நார்மலாக வந்துட்டு போகிறத அதோட அந்த டிசீஸோட கோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு we have antiviral agents. அது வந்து 100% கியூர் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து சின்னம்மை வந்துருச்சு, அம்மை வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த இதை போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை விட முக்கியமான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பெரியம்மை வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேட் 60s to 70s அது நிறைய மார்டாலிட்டி, நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை உலகத்திலே இல்லாமல் எராடிகேட் பண்ணதுனால தான் இன்னமும் WHO வந்து April 8th வந்து வேர்ல்டு ஹெல்த் டேயாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த டே இஸ் அண்ட் தட் இஸ் டன் பை எ வேக்சின். அந்த வேக்சினை எல்லாருக்கும் போட்டாங்க. எல்லார் கையிலையும் இப்போ 70s பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். 73 இந்தியாவில் இல்லாமல் போச்சு. ஆனால் 77 வரைக்கும் எல்லாருக்குமே வேக்சின் போட்டாங்க. 77 வரைக்கும் வேக்சின் போட்டு 78ல தான் அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது உலகத்திலே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒய் ஐ ஆம் டெல்லிங் ஆல் திஸ் ஹிஸ்ட்ரி, வைரஸை கொள்றதுக்கான எஃபெக்டிவ் ஆன்டிவைரல் ஏஜென்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஆனால் நெக்ஸ்ட்
இன்னும் பார்த்தீங்கன்னா, வைரஸ் அப்படிங்கிறது ஒரு லெட்டின் வேர்ட். அந்த ல அந்த அந்த வைரஸ் மீனிங்கே வந்து இட்ஸ் அ பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, நவ் வி ஆர் கோயிங் டூ டிஸ்கஸ் அபவுட் SARS-CoV-2. இந்த வைரஸ் என்ன பண்ணுச்சு? இட்ஸ் அ கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் வந்து நான் படிக்கும்போது 90 90ஸ் ஏர்லி 90ஸ்ல நான் படிக்கும்போது, இது மைக்ரோபயாலஜி என்னோட மைக்ரோபயாலஜி புக் பணிக்கர் புக்ல இது வந்து தே மென்ஷன் கொரோனா வைரஸ் ஒன்லி 2 லைன்ஸ். 2 லைன்ஸ் தான். இட்ஸ் அ மிஸ்செலேனியஸ் வைரஸ். வென் ஐ ரெட். அதுதான் இப்போ வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. திஸ் கொரோனா வைரஸ் இஸ் ஹேவ் எ லாட் ஆஃப் சிமிலாரிட்டி வித் அடினோ வைரஸ். அடினோ வைரஸ் என்ன? அது என்ன வைரஸ்? வாட் இஸ் அடினோ வைரஸ்? காமன் கோல்டு. நமக்கு சாதாரணமா சளி பிடிக்குது. அந்த காமன் கோல்டுக்கான வைரஸ் அடினோ வைரஸ். அதோட கிட்டத்தட்ட எல்லா மார்ஃபாலஜிக்கலி ஒத்து போற விஷயம் தான் அந்த கொரோனா வைரஸ். இதுவுமே வந்து ஒரு சும்மா காமன் கோல்டு வைரஸ் தான். அந்த அக்கார்டிங் டு த கேட்டகரி இன் 1990ல நான் படிச்சப்போ உள்ளது. இட்ஸ் ஒன்லி ஆர்டினரி வைரஸ். அது யூசுவலா நேசல் எபிதீலியம். அதாவது மூக்கு அந்த வழியா என்டர் ஆகுது. அதுல போய் இந்த ஏரியாவுல தான் மல்டிப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் அது எப்படி லங்ஸ்க்குள்ள போகுது அப்படிங்கிறது தான் இப்ப இந்த செஷன்ஸ்ல பார்க்க போறோம். அடுத்த ஒரு 10, 15 மினிட்ஸ். நெக்ஸ்ட். ஸோ, ஜஸ்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் டயகிராம் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்லைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மேல ஒரு பிங்க் கலர்ல இருக்குல்ல, பிங்க் கலர்ல இருக்கிறது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பிங்க் கலர்ல காட்டியிருக்காங்க. நோஸ்லேருந்து அப்படியே ஒரு டெர்மினேட் அதோட பின்னாடி இந்த ஃபேரிங்ஸ் இந்த ஏரியா இதெல்லாம் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அதுல ஒரு எபிதீலியம். அது மேல அதுல வந்து ஒரு சிலியேட்டட் எபிதீலியம்னு சொல்லிட்டு அந்த செல் வால் வந்து கவர்ட் வித் சிலியா. சிலியாங்கிறது ஒரு ஒரு சொல்றது ஒரு சின்ன ஒரு வேவ் மாரி ஃபார்ம் பண்ற மாரி ஒரு சிலியாஸ் இருக்கும். தென் அது வழியா நெக்ஸ்ட் வில் கோ டூ த லாரிங்ஸ். லாரிங்ஸ் மூலமா ட்ரக்கியா, அது மூலமா லங்ஸ். இது நம்மளோட சுவாச மண்டலம் தமிழ்ல. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். திஸ் இஸ் என்டையர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். The upper area, the pink color area where I marked is called upper respiratory tract, and this entire area, that lungs and trachea, this is called lower respiratory tract. Okay, this is the yeah, why I am giving this anatomical view. இதான் இப்போ இதோட என்ட்ரி. யூசுவலி இந்த வைரஸ் enter into the nasal cavity, it multiplies there and then it spreads down to the lungs where it going to produce pneumonia. இது எப்படி நடக்க போகுது? இதுதான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ, இட்ஸ் அ வைரல் என்ட்ரி அந்த மல்டிப்ளிகேஷன ஒரு ஸ்கீமாட்டிக் டைம்ல சொல்றேன் நானு. ஓகே. யூ பீப்பிள் ஆர் மைக்ரோபயாலஜிஸ்ட். யூ நோ தட் வெரி வெல். என்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஸ் ஐ டோல்ட் என்ட்ரிங் டு த நேசல் எபிதீலியம். அங்கே போய் வைரல் இன்குபேஷன் பீரியட்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல தான். அந்த நேசல் எபிதீலியம் இந்த ஏரியால தான் மல்டிப்ளிகேஷன். தென் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சு என்ட்ரி இன்டு த லங்ஸ். அங்கேயும் அகெயின் தே ட்ரை டு மல்டிப்ளை. தேர் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வில் ஓவர் ஆக்ட். அந்த ஓவர் ஆக்டிங் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக இந்த மார்னிங் டாக்டர் ரெங்கராமன் பேசும்போது கூட இம்யூன் சிஸ்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க நிறைய. அந்த இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் நேச்சுரல் ஆன்டி ஒரு நமக்கு நேச்சுரல் காட் மாதிரி, அது நேச்சுரல் சோர்சஸ் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. இப்போ ஒரு பாக்டீரியாவோ எனிதிங் எந்த அந்நிய சக்தி உள்ள போனாலும் இம்யூன் சிஸ்டம் உடனே ரியாக்ட் பண்ணும். உடனே வந்து ரைட் அது பாக்டீரியா, அதை க்ளோஸ் பண்ணு, வைரஸ் இதை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி ரியாக்ட் பண்ணும். பட் இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த வைரஸ் மல்டிப்ளிகேஷன் எக்கச்சக்கமா ஆகுது. அந்த வைரஸ் வந்து ஒரு செல்குள்ள என்ட்ரானா அது வெளியில வரும்போது 40 வருது. அது 400 ஆகுது, 4000, 4,00,000 போகும்போது இம்யூன் சிஸ்டம் வந்து பதட்டம் அடையுது. நம்மளோட உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் பதட்டமாகி வாட் இட் டூஸ், இட் வில் ஓவர் ரியாக்ட். ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த தட் இஸ் கால்ட் இன் மெடிக்கல் டேர்ம் இஸ் கால்ட் சைட்டோகைன் ஸ்ட்ராம். அது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுறது எல்லாமே பாக்டீரியா அழிக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட லங்ஸே அழிக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்ட் ARDS, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம். வெரி சிம்பிள். இதான் ரீசன். இது வைரஸ் உள்ள நுழையும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரியாக்ட் பண்ணி ஓவர் ரியாக்ட் பண்ணி இதை காலி பண்ணிடுது. ஆனா எல்லாருமே இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண சொல்றாங்களே சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பீங்க. விடை அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். இப்போ நம்ம வேற ஸ்டேஜஸ் பத்தி பேச போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
ஃபர்ஸ்ட் இன்குபேஷன் பீரியட். இன்குபேஷன் பீரியடுங்கிறது ஒரு ஏத்தாப்புல வரவர் மாஸ்க் போல, நீங்களும் மாஸ்க் போல, அவர் ஒரு தும்முறாரு. அந்த தும்முற அந்த டிராப்லெட், அந்த ஏரோசால் அது வந்து 10 மீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அந்த 10 மீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணும்போது நீங்க மாஸ்க் போடல. உங்களோட நேசல் கேவிட்டிக்குள்ள நீங்க மூச்சு அப்ப இழுக்கிறீங்க. அப்போ அப்படியே உள்ள என்டர் ஆயிரும். ரைட். உள்ள என்டர் ஆகுறது என்ன பண்ணும், உள்ள போய் பாக்டீரியா போய் உடனே சண்டை போடாது. அங்கேயே போய் டார்மண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். தட் பீரியட் இஸ் கால்ட் இன்குபேஷன் பீரியட். அந்த டைம்ல பேஷண்ட்க்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. the patient in அந்த incubation period டைம்ல the virus will be sitting in the nasal epithelium அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கும். டார்மன்ட் டைம். ஈவன் மல்டிப்ளிகேஷன் கூட நடக்காது அந்த டைம்ல. அதிக மல்டிப்ளிகேஷன் நடக்காது. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்குபேஷன் பீரியட். நான் யூசுவலி ஒரு 2 to 14 டேஸ் வரைக்கும் டைம் சொல்றாங்க. அவ்வளோ ஸ்பேன் கிடையாது. நார்மல் ஆவரேஜ் இஸ் 3 to 5 டேஸ் இன்குபேஷன் பீரியட். தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் Anand. Yeah. So, and then the virus started multiplication. அதான் asymptomatic phases அப்படின்னு சொல்றேன்னா என்னன்னா multiplications will start in the upper respiratory tract. நான் சொன்ன nasal cavity இந்த ஏரியாவில் மட்டும்தான் multiplication ஸ்டார்ட் ஆகுது. How it is multiplies inside the cells அது அடுத்தது சொல்றேன். ஒரு வைரஸ் as I told you அந்த வைரஸ்ங்கிறது ஒரு உயிரினமே கிடையாது. இட் இஸ் நாட் ஏ லிவிங் ஆர்கானிசம். இட் இஸ் ஜஸ்ட் உள்ள ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA அதை சுத்தி ஒரு மெம்பரேன். தட் மெம்பரேன் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்பைக்ஸ். அந்த காலிஃப்ளவர் மாதிரி ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்கு. யூ மைக்ரோபயாலஜிஸ்ட் நோ வெல். தட் ஸ்பைக் ப்ரோட்டீன் அட்ஹர் டு த செல்ஸ். அந்த செல்ஸ்ல ஸ்பெசிபிக் ரிசெப்டார்ஸ்ல போய் அமினோட்ரிப்டேஸ் ஆர் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் அந்த செல்ஸ் அந்த ரிசெப்டார் மேல போய் அட்டாச் ஆகி it negotiate into the cells குள்ள போகுது. After entering into the cells, it start multiplying. It takes it replicate the RNA, mRNA and multiplication happening. அது டீடைல்ஸ் பார்க்கலாம். அந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கும்போதும் இந்த most of the patient will be asymptomatic. அப்படியே அந்த இந்த டைம்ல your immune system is proper or strong enough or you are healthy enough. இந்த பாடியில நடக்கிற அந்த ஸ்டேஜ்ல அந்த இம்யூன் சிஸ்டம் நார்மலா ரைட் ஆப்பா உள்ள என்டர் ஆயிருக்கு, வைரஸ் என்டர் ஆயிருக்கு, இந்த வைரஸை காலி பண்ணு. ஸோ நார்மல் கெமிக்கல்ஸ் வில் பி ரிலீஸ்ட் தட் டைம். I mentioned a lot of interferon alpha, interleukin 2 and all these things. So in the normal immune response-ல இந்த வைரஸ் மேபி கெட் கண்ட்ரோல்ட். ஸோ வைரஸ் மல்டிப்ளிகேஷன் இங்கேயே கண்ட்ரோல் ஆகுது, ஸ்டாப்ட். This is asymptomatic. இந்த patient may be remain asymptomatic. Viral இருக்கும், அவங்க நோஸ்ல இருக்கும், but it is not showing any symptoms. Asymptomatic means not showing symptoms. No fever, no cough, nothing. So this is asymptomatic phase. Unfortunately, 85% of the patients out of 100 people who have the virus in their nose, 85% of the people is not having any symptoms. That is unfortunate. Why I am saying unfortunate? Those people only spreading the infection. I told you before, in 2015, I saw MERS, Middle East Respiratory Syndrome. Every patient is symptomatic. So immediately what happened? That patient will be isolated, that patient will be treated, and mortality is very high. So he will die or he will survive. But at the end, it will not spread to anybody else because everybody is symptomatic. Here, 185 பேர் நோஸ்ல வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க, நம்மள சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க they are asymptomatic, but they are the culprit who is spreading the infection. Okay, we'll go to the next. And the next. So, in the upper respiratory tract infection, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ the spreading in the nasal cavity, pharynx, larynx வரைக்கும் அப்படியே வைரஸ் மல்டிப்ளை ஆகி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன அந்த 85% ஆஃப் த பீப்புள் ஆர் வைரஸ் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. தென் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த இம்யூன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் பட் வைரஸ் மல்டிப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் நம்ம not only virus. I told you, there are certain chemicals like interleukins, interferon alpha. These chemicals, cytokines, these will be released
as a inflammatory reaction from our body. From our body, these chemicals is released against the virus. So என்ன ஆகுது, that immune system response இருக்கு இல்லையா, that response only producing fever, that immune system response only producing a dry cough, running nose, nasal block. All these things are due to the immune, நம்மளோட பாடியோட இம்யூன் மெக்கானிசம் அந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போடும் இல்லையா, அதோட வெளிப்பாடுகள் தான் அது. ஃபீவர் வந்தா வந்து இட்ஸ் நாட் எ டிசீஸ். ஃபீவர் வந்தா உன் உடம்புல எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் அ திங், தட் இஸ் வேர் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த நான் சொன்ன 85 இல்லாம அடுத்த ஒரு 10% ஆஃப் பீப்புள் வில் ஹேவ் திஸ் நோஸ், சிவியர் பாடி பெயின், ஃபீவர், காஃப். அப்போ வைரஸ் இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் மல்டிப்ளைங் இன் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். இந்த ரிமைனிங் 100ல இந்த 5 பேர் தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இட் மல்டிப்ளைஸ், கோயிங் டவுன், ஸ்ப்ரெட் டவுன் த்ரூ த ட்ரக்கியா, என்டர் இன்டு த லங்ஸ். அந்த லங்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது தான் we are having other problems like severe cough, dyspnea. Dyspnea means breathing difficulty. அந்த breathing difficulty ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் வந்து இப்போ பொட்டி கடையில் வரைக்கும் கிடைக்குது. எல்லாருக்கும் கையில் மாட்டி பார்த்துட்டு 80 இருக்குன்னு சொல்றாங்களே, ஹைபாக்சிமியா. பிரீத்திங் உள்ள போய் லங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இட் ப்ரொடியூஸ் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அண்ட் ஹைபாக்சியா. ஹைபாக்சியா மீன்ஸ் லோ ஆக்சிஜன் லெவல். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ மெயினாக நான் முன்னாடியே சொன்னதான், once it enter into the lung, the multiplication happen very rampantly because in the respiratory tract epithelium have lot of ACE inhibitor, ACE receptors, acetylcholine converting enzyme, angiotensin converting enzyme receptors abundantly. அந்த ரிசெப்டாருக்கும் இந்த கொரோனா வைரஸுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். அந்த ரிசெப்டரை பார்த்தாலே சர்னு உள்ள புந்துடுது இந்த கோவிட் வைரஸ். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு கேட்டால், இந்த கொரோனா வைரஸ், இந்த SARS-CoV-2 என்ட்ரி பாயிண்ட் இந்த லங் எபிதெலியம் எங்கன்னு பார்த்தா ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் தான். அந்த ஏசி ரிசெப்டார்ஸ், ACE ரிசெப்டார்ஸ், அந்த ஏசி ரிசெப்டார்ஸ்குள்ள என்ட்ரு ஆகுறது வந்து அபண்டண்டா நடக்குது. ஸோ மேலே வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து ஒரு 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 கண்ட்ரோல்டு லெவலில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இன்ஃபெக்ஷன், அப்போ வந்து நம்மளோட பாடி வந்து கரெக்டாக இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்துச்சு. இங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, that immune response பார்த்துட்டு the virus is spreading like anything, so it is pouring lot of cytokines, pouring lot of this thing, இது கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அது என்ன ஆகுது, it is like that is called cytokine storm. cytokine stormக்கும் மேலே நடக்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மேலே வந்து மழை பெய்யுற மாதிரி பெய்யுது, ஆனால் கீழே அடிக்கிறது வெள்ளம் சூறாவளி மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகுது. எப்படி மழை பெஞ்சா நமக்கு வயலுக்கு நல்லது, ஆனா அதுவே புயல் அடிச்சு வெள்ளம் அடிச்சா மொத்தமா காலி பண்ணிட்டு போயிருதோ, அந்த ரியாக்ஷன் தான் இட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த லங்ஸ். தட் இஸ் கால்ட் சைட்டோகைன் ஸ்ட்ராம். ஸோ கொரோனா வைரஸ் உள்ள போய் அது நம்மளை கொள்றதில்ல, நம்மளோட பாடியே வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ARDS, நிமோனியா, அதனால பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஆக்சிஜன் லெவல் குறையிறது, வென்டிலேட்டர் வேணும், இவ்வளவு பிரச்சனைகளும் வர்றதுக்கு காரணம் சைட்டோகைன் ஸ்ட்ராம். அது மட்டுமே பண்ணாம என்ன பண்ணுதுன்னா, அது அடுத்தடுத்த சிஸ்டத்தை இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இதாகிறதுனால கோகுலேஷன், நான் முன்னாடி சொன்னேன், கோகுலேஷன் அங்கேயும் போய் பிளட் கிளாட், சின்னதாக கிளாட் தானாக உருவாகுது, தானாக பாடியில் பிளட் கிளாட் உருவாகுது. அது போய் தலையில் போச்சுன்னா ஸ்ட்ரோக்கு, கீழே போனால் அது மாதிரி எல்லா மல்டிபிள் பேங்க்ரியாஸ், லிவர் எல்லாத்தையும் இது பண்ணுது. அடுத்து செப்டிக் ஷாக். இது செப்டிக் ஷாக்ங்கிறது ஒரு ஐட்ரோஜெனிக் கூட சொல்லலாம். என்னன்னா, நம்ம கொடுக்குற ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷனால என்ன ஆகுதுன்னா, பாடிக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தும் கம்மியாயிருது. இம்யூன் சிஸ்டம் நம்ம வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணது இல்லையா, இம்யூன் சிஸ்டம் அதை நம்ம கம்மி பண்ணணும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ என்ன பண்றோம், நம்ம இம்யூனோ சப்ரசன்ட், நம்மளோட பாடியோட இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ற ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு.
அதுதான் அதர் காம்ப்ளிகேஷன். அதை லேட்டரா பார்க்கலாம். ஸோ இதான் வந்து டோட்டல் இந்த வைரஸோட டோட்டல் ஹிஸ்ட்ரி. நோஸ்ல என்ட்ராகுது, லைட்டா இன்ஃபெக்ஷன், வெளியிலே தெரியல, காஃப், ஃபீவர் அது மாதிரி இருக்கு. அப்போ இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணுது. அது லங்ஸ்குள்ள வரும்போது அந்த வைரஸ் வந்து ரொம்ப ஓவரா மல்டிப்ளை ஆகும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் ஓவர் ரியாக்ட் பண்ணுது. அந்த ஓவர் ரியாக்டிங் பேரு சைட்டோகைன் ஸ்டார்ம். அதுதான் இவ்வளவு சிவியாரிட்டிக்கும் காரணம். மேலே நடக்கிறது 85%, லங்ஸ்குள்ள என்டர் ஆகுறது ஒன்லி 5% தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது ஜஸ்ட் நான் அந்த இதை வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ல போட்டுருந்தேன். வைரல் மல்டிப்ளிகேஷன் நடக்குது, அதே இடத்துல கண்ட்ரோல் ஆகுது இன்குபேஷன் பீரியட். அதுக்கப்புறம் உள்ள இட்ஸ் என்டர் இன்டு தி திங்ஸ். இந்த டைப் 2 பல்மரி ஏல்வியோலர் எபித்திலியல் செல்ஸ்ன்னு சொல்றோம்ல, ACE2 ரிசெப்டார்ஸ். அந்த ACE2 ரிசெப்டார்ஸ் தான் அந்த கோவிட்டுக்கு வாசலை திறந்து வைக்கிறது. அதுதான் உள்ள வைரஸ் நம்ம உடம்பு நம்மளோட செல்களுக்குள்ள போறதுக்கான என்ட்ரி வந்து அந்த ACE2ங்கிறது தான். அது மூலமா உள்ள என்டர் ஆகும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐ ஷோன் சைட்டோகைன் ஸ்ட்ராம்னு சொல்லிட்டு there is a release of so many chemicals. Interleukin 1, 6, 8, 10, interferons, cytokines, GCF, GMs. These are all chemicals. They are the chemicals. It's inflammatory response from our body is destroying our own cells. It producing hyperpermeability. It filling the lungs like a pneumonia. It collapses the lung. It produces pneumonia, which leads to acute respiratory distress syndrome. Next slide, please. ஸோ ஹவ் அதை அப்படி திரும்ப ரீகால் பண்ணுறேன். வைரஸ் என்ட்ரி ஆகி உள்ளே இருக்குது, இன்குபேஷன் பீரியட். அதுக்கப்புறம் ஏசிம்டமேட்டிக்கில் பீப்புள் வில் பி ஏசிம்டமேட்டிக், நோ சிம்டம்ஸ், நோ காஃப், நோ ஃபீவர். ஆனால் அவங்களுக்கு ஸ்வாப் எடுத்து பார்த்தீங்கன்னா RT-PCR பாசிட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட்க்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னா சிம்டமேட்டிக்காக இருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக ஒய்ஃபும் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க, அவங்க ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. பட் நம்ம வந்து அகெயின் அங்கே தான் தப்பு பண்ணுறோம். அந்த ஹஸ்பண்ட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஒய்ஃப் வந்து டெய்லி அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கேயும் போயிட்டு வர்றது யாருன்னா அவங்க ஏசிம்டமேட்டிக், பட் ஷீ இஸ் பாசிட்டிவ். அவங்க டெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. அவங்க தான் அங்கேயும் இங்கேயும் டிசீஸை கொண்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். தென் மைல்ட் சிம்டம்ஸ்னா சோர் த்ரோட், ட்ரை காஃப். அது ரொம்ப முக்கியம். அதாவது இன்னும் மைல்டு, இன்னும் ஏசிம்டமேட்டிக் பீப்புளில் நான் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாது அனாஸ்மியான்னா லாஸ் ஆஃப் ஸ்மெல்னா மூக்கில் எந்த வாசனையும் தெரியல டாக்டர், வேற எந்த தொந்தரவும் இல்லை, வாசனையே தெரியல, சாப்பாடு மோந்து பார்த்தாலும் இதாக இல்லை, அடுத்த டேஸ்ட்டும் போகுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேசல் அதில் வந்து நான் சொன்ன மல்டிப்ளிகேஷன் ஹேப்பனிங் இன் த நோஸ். அது என்ன பண்ணா அந்த நோஸ்ல இருக்க செல்ஸ் எல்லாம் காலி பண்ணுது. நோஸ்ல தான் அந்த ஸ்மெல் பட்ஸ் அங்கே தான் இருக்கு. அந்த ஸ்மெல் பட்ஸையும் அது காலி பண்ணிட்டு அந்த வைரஸ் சுத்திட்டு இருக்கிறதுனால ஸ்மெல் தான் ஃபர்ஸ்ட் போகுது அனாஸ்மியா. அதுக்கப்புறம் த்ரோட்ல இறங்கி அங்கே ஒர்க் பண்ணும்போது நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த இன்டர்லூக்கின் ரிலீஸ்னால தான் ட்ரை காஃப். அந்த ட்ரை காஃபுக்கும் வெட் காஃப், அதாவது ப்ரொடக்டிவ் காஃப், சளியோட வர்ற இருமலுக்கும் வெறும் ட்ரை காஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ பாடி பெயின் அண்ட் ட்ரை காஃப் மோர் ஆஃப் கொரோனா தான். இப்போ ப்ரொடக்டிவ் காஃப் என்னன்னா அது வேற ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் அவ்வளவுதான். ஆனா ட்ரை காஃப் இஸ் மோர் இன் ஃபேவர் ஆஃப் கோவிட் வைரஸ். அதுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்குள்ள இறங்குறாங்கன்னா ஹைபாக்சியா, நிமோனியா அண்ட் ஹைபாக்சிமியா. நான் சொன்னேன் இல்லையா, லங்ஸ் இஸ் ஃபில்டு, அப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறை, நம்மளோட பிரீத்திங் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்னியா, டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் வருது, அண்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டு பார்த்தா 80 தான் இருக்கு. தட் இஸ் கால்ட் ஹைபாக்சியா. அதுக்கப்புறம் ஹைபாக்சிமியா நிறைய அதிகமாகி ARDS ஆனா இந்த பேஷண்ட் மே நீட் வென்டிலேட்டரி சப்போர்ட், அது மாதிரி போகுது. அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் அதோட பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் கோஆகுலேஷன், என்கெஃபலோபதி இதெல்லாம் வந்துடுது. அதாவது கிட்னி, பிரெயின், லிவர் இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜில் பாதிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது நம்ம வந்து இந்த டிசீஸை பற்றி பார்த்தாச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இது ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் நேர்லி தெரியும். ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் தான் எல்லாருக்கும் ஒரு
ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது ஆர்டிபிசிஆர் தான். ஆர்டிபிசிஆர்னா நேசல் ஸ்வாப், நோஸ்ல நான் சொன்ன மாரி வைரஸ் வந்து இன்குபேஷன் பீரியட்ல இருந்தாலும், அல்லது மல்டிப்ளிகேஷன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நடந்திருந்தாலும், அந்த ஸ்வாப் உள்ள விட்டு எடுக்கும்போது அந்த வைரஸ மல்டிப்ளை பண்ணி ஆர்டிபிசிஆர் பண்ணி பார்க்குறோம். ஐ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஆர்டிபிசிஆர். அது வந்து தட் இஸ் அ டெஸ்ட். அதுதான் கன்ஃபர்மேட்டிவ். யூ ஆர் ஹேவிங் கோவிட். ரைட். அடுத்த வேற பிளட் டெஸ்ட்லாம் வந்து எதுக்கு பண்றோம்னா, வி ஹேவ் லாட் ஆஃப் அதர் பிளட் டெஸ்ட் லைக் டி டைமர் அண்ட் ஃபெரிட்டின். அதெல்லாம் சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ் பார்க்கறதுக்கு. அது ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவங்களே வந்து கரெக்டான முறையில பண்ணுவாங்க. தென் அனதர் டயக்னோஸ்டிக் இஸ் செஸ்ட் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே அதாவது ரொம்ப சிவியர் ஆகுறவங்களுக்கு, பிரீத்திங் டிஃபிகல்டி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, பிளஸ் சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் பார்த்தா, அதுல வந்து ஒரு நம்மளோட லங்ஸ் வந்து எனார்மஸ் கெப்பாசிட்டி. நம்மளோட லங்க வந்து விரிச்சோம்னா, அதாவது அந்த லங் வந்து ஒவ்வொரு பாகமா அந்த காற்று பைகள்னு சொல்லுவாங்க. ஏல்வியோலை நெறைய பிராங்கை, ஏல்வியோலைஸ் எல்லாம் இருக்கு. அதன் எல்லாத்தையும் பிரிச்சோம்னா, ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு உள்ள இடம் இருக்கு. ஸோ, நார்மல் ஹெல்த்தி அடல்ட்க்கு ஈவன் 50% ஆஃப் த லங் இன்வால்வ் ஆனாலும், ஆக்ஸிஜன் சப்ளை கன்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை பாதிப்பு இருக்காது. மோர் தென் 50% லங் பாதிக்கப்பட்டா மட்டும் தான், அந்த இதே இப்போ அந்த கண்ட்ரோல் கிடைக்கிறது இல்ல. அந்த என்ன சொல்றது? அந்த ஹைபாக்ஸிமியா அப்படிங்கிற ஒரு சிம்ப்டம்ஸ் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. ஸோ, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் அவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ, எக்ஸ்ரேல எடுத்து பார்த்தோம்னா, எத்தனை பெர்சென்ட் இன்வால்வ்மென்ட் சிடி ஸ்கேன் வில் கிவ் த கம்ப்ளீட் ஐடியா அபவுட் த ஹவ் மச் ஆஃப் லங் இன்வால்வ்மென்ட் இஸ் தேர். அந்த ஐடியா குடுத்துரும். ஸோ, தீஸ் ஆர் த டெஸ்ட் வாட் தே ஆர் டூயிங் ஃபார் த கோவிட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ, ஒன்ஸ் யூ ஆர் டயக்னோஸ்ட் அஸ் அ கோவிட், தென் வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? நான் சொன்ன மாரி முன்னாடி ஏசிம்டமேட்டிக் இருந்தாங்கன்னா, ஜஸ்ட் ஹோம் குவாரண்டைன், ஹெல்த்தி ஃபுட், இம்யூன் பூஸ்டர்ஸ் போதும். இம்யூன் பூஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது நான் ஜஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த பர்ட்டிகுலர் டைம்ல தான் வந்து இம்யூனிட்டி பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அலோபதிக் மெடிசின்ஸ்ல உள்ளது ஜிங்க். ஜிங்க் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட். ஜிங்க் வந்து டேப்லெட்ஸா கிடைக்குது. விட்டமின் சி அண்ட் விட்டமின் டி வந்து நம்மளோட இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதுக்கு அலோபதிக் மெடிசன்ல கிடைக்குது. அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயங்கள அவங்க சொல்றது, இந்த கபசுர குடிநீர் அதெல்லாம் வந்து அதர் ஆல்டர்ட் மெடிசின்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் அதுக்கான எவிடன்ஸ் இல்ல. இப்ப நான் சொன்ன விட்டமின் சி, விட்டமின் டி அண்ட் ஜிங்க் ஆன எவிடன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். அது வந்து இட்ஸ் அ சப்போர்ட்டிவ் திங். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் இட். இட் இஸ் அ சப்போர்ட்டிவ் திங். அது ஆன்டி வைரல் ஏஜென்ட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஏசிம்டமேட்டிக் பீப்புள் இது குடுத்துட்டு இருக்கோம். தே வில் பி ஹாப்பி. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்ல நெறைய அதான் நான் இப்ப நான் அந்த 19லேருந்து 21 வரை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகமே ஸ்தம்பிச்சு. உலகம்னா மருத்துவ உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நின்னுச்சு. ஏன்னா, இந்த இந்த கொரோனா வைரஸ் எங்க இருந்து வந்துச்சு இது? சும்மா ஜஸ்ட் ஒரு மிஸ்செலேனியஸ் வைரஸ். இதுக்கு யார் மருந்து கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அப்படியே பேனிக். இன்ஃபாக்ட் மார்ச் 28 ஆஃப் 2020 மார்ச் 28ல தான் வந்து ஐ ஹேட் ரிசீவ்ட் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் கேஸ் இன் மை ஐசியூ. நான் என்னோட ஐசியூல வந்து ரிசீவ் பண்ண பேஷண்ட் வந்து மார்ச் 28 தான் ரிசீவ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஹியர்ஸே அங்க இங்கேயே கோவிட பத்தி. அன்னைக்கு தான் ரியலா பார்க்குறேன். அந்த நெக்ஸ்ட் டே பேஷண்ட் டைட். அந்த மாரி சிவியரா வரும்போது, எங்க கையில எந்த ஒரு பாலிசியுமே கிடையாது. எந்த எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பாலிசியும் கிடையாது. டாக்டர் ரங்கராமானுஜம் சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு டிசீஸ்னா இருக்கு. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு யாருக்குமே தெரியல. ஜஸ்ட் பேஷண்ட் மூச்சு திணறுது, ஹைபாக்ஸியா போகுது. ஓகே ரைட் கனெக்ட் டூ த வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணோம். வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணா, டிஸ்பைட் வென்டிலேட்டர் கனெக்ஷன் பேஷண்ட் இஸ் டையிங் நெக்ஸ்ட் டே. ஸோ திஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ அப்பதான் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ஆன்டி வைரல் ஏஜென்ட். இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா குளோரோகுயின் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக் ஆக்சுவலா. ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் இஸ் ஆன்டி மலேரியல் ட்ரக். somehow they said this ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் கொடுத்தா லங்ல இந்த வைரஸ் வந்து ரொம்ப மல்டிப்ளை ஆகல அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஸ்டடி பண்ணாங்க. எல்லாமே ஷார்ட் டைம் ஸ்டடிங்கிறது ஒரு இட் நீட்ஸ் லாட் ஆஃப் வால்யூம். பட் ஒரு ஷார்ட் டைம்ல ஓகே நான் ஒரு 10 பேர் கொடுத்து பார்த்தோம். ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் கொடுத்தவங்களுக்குலாம் லங்ஸ்குள்ள போகல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது எவ்வளவு தூரம் பிரச்சனை ஆச்சுன்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து இந்திய பிரதமரை கூப்பிட்டு மிரட்டுற அளவுக்கு, நீ எனக்கு ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் குடுக்காட்டி உன்னை கட் பண்ணிடுவேன்னு சொல்ற அளவுக்கு
ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் எங்கேயுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. ப்ராப்ளம் ஆச்சு அது. இன்ஃபாக்ட் நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் இந்த ஸ்டடீஸ்லாம் சும்மா சின்ன சின்ன ஸ்டடீஸ் தான். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் எல்லாருக்கும். இந்த ரீசன் பீயிங் தேர் இஸ் நத்திங் ஹார்ம் இன் இட். அதாவது இந்த சாப்பிட்டதுனால, மாத்திரை சாப்பிட்டதுனால யாருக்கும் எந்த தொந்தரவும் வர போறதில்ல. ஒரே ஒரு பேஷண்ட் அங்கே 2,00,00,000 பேர் செத்ததுல ஒரு ஒரு பேஷண்ட் வந்து டெத். அது வந்து வேற ஏதோ கோயின்சிடென்ட்ல சம் அதர் டெத். ஹி ஹேவிங் சிவியர் கார்டியாக் ப்ராப்ளம். அதனால டெத். அது வந்து ஹைட்ராக்ஸிக்ளோரோக்வினால அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதாயிட்டாங்க. இந்த மீடியாக்கள் செய்த அ ஜால வித்தைகள் அதெல்லாம். ஸோ அது அந்த ஹைட்ராக்ஸிக்ளோரோக்வின் அதோட நிறுத்திட்டாங்க. தென் தே ட்ரைட் ஆல் த ஆன்டி வைரல் ஏஜென்ட்ஸ். ஆர்என்ஏ வைரஸ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹெச்ஐவி வைரஸும் ஆர்என்ஏ வைரஸ் தான். கொரோனா வைரஸும் ஆர்என்ஏ வைரஸ் தான். அதனால ஹெச்ஐவி ட்ரக்ஸ் ஹெச்ஐவிக்கு குடுக்குற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு குடுத்து பார்த்தாங்க. அது ஒண்ணும் வேலைக்கு ஆகல. தென் கடைசியா ஒரு ஆஃப்டர் 3 மந்த்ஸ் ஒரு ஜூலைல தென் வி ஹேவ் அன் என்ட்ரி ஆஃப் ஃபேவிபிரவிர் அண்ட் ரெம்டெசிவிர். இந்த 2 ட்ரக்கும் உள்ள என்டர் ஆச்சு. ஃபேவிபிரவிர்ங்கிறது இட்ஸ் அ ஓரல் ட்ரக். மாத்திரையா சாப்பிடுறது. ரெம்டெசிவிர் கையில ஊசி மூலமா ஏத்துற விஷயங்கள். ஐவி. தென் டோக்லிசிமேப். இந்த ட்ரக் தான். இந்த ட்ரக் இப்ப இந்தியாவுல யூஸ் பண்ணல. இது யூஸ் பண்ணல. ஆனா இங்க நான் ஐ அம் ஜஸ்ட் இன் UAE இட் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட் இன் ஜூலை 2020ல. இட் ஹேட் அ லாட் ஆஃப் வண்டர்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த லங்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுறதுல இந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம், அந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம இது அப்படியே ஸ்டாப் பண்ணுச்சு. அப்போ பேஷண்ட் எல்லாம் உடனே இம்ப்ரூவ் ஆனாங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே நிறைய டெத்த பார்த்துட்டு இந்த ட்ரக் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்லி 0 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எங்களோட ஐசி லிஸ்ட் எடுத்தா இந்த மார்டாலிட்டி ரேட் அதாவது டெத் ரேட் இஸ் 0. அந்த அளவுக்கு இந்த டோக்லிசிமேப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்த மாடிஃபைட் மியூட்டேட்ல இது அவ்வளவா வேலை செய்யல. அந்த அந்த வேலைய இத காட்டல இப்போ. ஓகே. 2G அது வந்து அந்த ஒரு ட்ரை பண்ணாங்க டிஆக்சி குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு. அத ட்ரையல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கேசிரவிமேப் அண்ட் இண்டவிமேப் இந்த 2 தான் ஆன்டிபாடி காக்டெயில்னு சொல்லிட்டு இப்ப கரண்ட்லி இன் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு கரண்ட்லி திஸ் இஸ் அ ஒரு ஒரு கோல்டன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் அ ஆன்டிபாடி காக்டெயில். இந்த 2யும் மிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. ஒரே ஒரு டோஸ், சிங்கிள் டோஸ் எனஃப். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் யூ கேன் டிஸ்சார்ஜ், யூ கேன் கோ ஹோம் அண்ட் டேக் குவாரண்டைன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத ஹைலி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல O2 ஆக்ஸிஜன் இஸ் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருந்துச்சு. ஆக்ஸிஜனுக்காக இந்தியா முழுக்கவும் சிலிண்டர் தூக்கிட்டு அலைந்த அவலங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். So this is just this thing or in a schematic diagram of what are the drugs we come across. இதெல்லாம் வந்து ஆனந்த் நீங்க you can share with the students suppose just they want to take. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த schematic diagramல போட்டிருக்கேன். Next slide please. Okay, sir. Next. So the second waveல இருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் அடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோலா வந்து எல்லாருமே திரும்ப மாஸ்க்லாம் கழட்டிட்டு ரொட்டீன் எல்லாம் இதாகினதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் ப்ராப்ளம் எதனால வருதுன்னா மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னு யூ பீப்புள் நோ வெரி வெல் நோ அபவுட் இட். எவ்ரி வைரஸ் வில் லூஸ் த விரலன்ஸ். இந்த இடத்துல நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது ஆக்சுவலா. இப்போ வந்து ஒரு சாதாரணமா வந்து ஃப்ளூ சரம் நம்ம உள்ள கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப வெரி காமன் திங் இஸ் ஃப்ளூ. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்தா எவ்ரி இயர் அது வந்து வேற டிசைன்ல தான் வரும். ஆனா வந்த வேகத்திலேயே அந்த ஃப்ளூ எல்லாருக்கும் ஃப்ளூ ஜுரம் வரும். ரன்னிங் நோஸ் இது காய்ச்சல் 2 நாள் கழிச்சு எந்திரிச்சு போயிருவாங்க. அது வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சா ஃப்ளூக்கு ஒரு இது இருக்கு. மீன்ஸ் வேக்சின். அகைன் வேக்சின் போட்டுக்கலாம். ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். பட் அந்த வேக்சின் வில் பி எஃபெக்டிவ் ஒன்லி ஃபார் 6 மந்த்ஸ். அந்த வருஷத்துக்கு மட்டும்தான். அந்த சீசனுக்கு மட்டும்தான். தென் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் இயர் அது வேற டிசைன்ல வரும். தட் இஸ் கால்ட் மியூட்டேஷன். அந்த மேல இருக்க ஸ்பைக் புரோட்டீன்ஸ் காலிஃப்ளவர் ஒரு லாங்குவேஜ்ல காலிஃப்ளவர் மாதிரி மேல ஸ்பைக்கா குத்தி இருக்காங்க இல்லையா? அந்த காலிஃப்ளவர் வில் ஹேவ் அ மியூட்டேஷன், வில் ஹேவ் சேஞ்ச், ஒரு சேஞ்ச் ஆஃப் டிசைன்.
அதோட glycoprotein design change ஆகுது. That is called mutations. We have so many variants. இப்போ current variation, you know that delta and delta plus, and some of the countries they have lambda variations. Delta விட delta plus is more contagious. அதாவது நான் என்ன சொல்லணும்னா, the spread is more. Severity more அப்படின்னு கேட்டா இல்லை, spread is more. முன்னாடிலாம் வந்து அந்த 2 மீட்டர் இடைவெளி இருந்தா போதும், மாஸ்க் போட்டா போதும்னு சொன்னாங்க. அதை தாண்டி அந்த ஸ்ப்ரெட் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஒருத்தருக்கு வந்தா அந்த ஆஃபீஸ் மொத்தமா பிகம் பாசிட்டிவ். இப்போ சப்போஸ் ஒரு ஆஃபீஸ்ல போய் எல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க, ஒருத்தருக்கு பாசிட்டிவ் சிம்டமேட்டிக் அப்படின்னு பார்த்தா மீதி 85 பேர் ஏசிம்டமேட்டிக், எல்லாருமே பாசிட்டிவா தான் இருக்கும் அதுக்காக. ஸோ the contagious and the spread is very very high with the delta and delta plus, and the severity is more with the lambda. That's what I'm saying, the severity. Usually virus mutate ஆனா they become avirulent. அதோட virulence குறைஞ்சு போயிடும், அதோட வீரியத்தன்மை குறைந்து போகும் என்பது பொது விதி. ஆனா இந்த வைரஸ் மட்டும்தான் மியூட்டேட் ஆக விருலன்ஸ் அதிகமாகுது. அதனால தான் இதோட இயற்கை தன்மையில நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. வெதர் திஸ் கோவிட் இஸ் எ ரியலி நேச்சுரலி வந்த வைரஸா, இல்லை வேற யாராவது ஆர்டிஃபிஷியலா ரெடி பண்ணாங்களா அப்படிங்கிற டவுட் எதனால வருதுன்னா, when there is a mutation happening with this virus, it become more virulent, more contagious, more infectious. This is the only thing. இப்போ இதுவரை வந்த வைரஸ் ஹிஸ்டரியில இதுதான் ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. தட் இஸ் அது வந்து நீங்க மைக்ரோபயாலஜிஸ்ட் பிளஸ் ரிசர்ச் பீப்புள் தான் ரீசன் சொல்லணும் why it is happening. Next slide please. So we know that Kappa and Delta, which is Delta more prominent in India, and Delta plus, now we have Delta plus, and then now we have Lambda also. Next please. So then in between we come across all this black fungus, white fungus, yellow fungus. Fungal infectionங்கிறது காமனா எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபங்கஸ் வந்து ஃபுல்லா நம்மளை சுத்தி எல்லா இடத்துலையும் இருக்கு. யூ நோ தட் பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஐ திங்க் மியூகர்மைகோசிஸ், ஒயிட் ஃபங்கஸ்ங்கிறது ஆஸ்பெர்ஜிலோசிஸ். திஸ் ஆல் த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நார்மலாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஆகுதோ, இப்போ சப்போஸ் ஹெச்ஐவி பேஷண்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸ், they will have mucormycosis, aspergillosis, like that they will have fungal infection. அதே மாதிரி இந்த வைரஸ் வந்தப்போ we have started that our treatment protocol பாத்தீங்கன்னா, treatment protocol we have given very enormous steroid என்ன பண்ணும், உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டத்தை அப்படியே கண்ட்ரோல், அப்படியே காலி பண்ணிடும். So there is no immunity in your body, which leads to mucormycosis, aspergillosis. That's why we are facing that fungal infection now. அதுவும் இப்போ ஒரு ஸ்பேன்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கரும்பு பூஞ்சை, அது சொல்லிட்டேன். வாட் இஸ் மியூகர்மைகோசிஸ்னா, தட் இஸ் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக் பேத்தோஜன். ஹெல்த்தி பீப்புளுக்கு மியூகர்மைகோசிஸ் வராது. ஒன்லி த பேஷண்ட் ஹூ இஸ் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கோவிட் வைரஸ், அவங்க வித் ஸ்டீராய்டு, வித் லாட் ஆஃப் ஸ்டீராய்டு, abundant steroid to control the immunity, those people will get this opportunistic infection that is called mucormycosis, which is commonly called black fungus, and the white fungus is aspergillosis. Next slide please. Yeah, aspergillosis, that is the white fungus. That's the white fungus which I told. Almost we crossed more than 50. Yeah. So the reason is immunocompromise only because of steroid. That is the reason for this, all the opportunistic infections, secondary infections we can call it as. Next slide please. Yeah. So just this is the course of our virus. Still we are struggling with the things. The treatment modalities are going on, but meanwhile the mutation, because of mutation, we have to change the treatment modality each and every time in the treatment policies, everything, which is still we are fighting against COVID only. We are expecting next waves. Thank you for your time and questions. Dear participant, this is open for discussion. Sir, we have 2 questions in the chat box also, sir. Chat box, okay.
Hello. No. Hello. Yes. I'm Dr. Prabhakaran from Manarvadi College. Yeah, very nice interactions about the COVID-19. A to Z. Thank you very much. This is the Prabharan who introduced me in the last session also. இன்னைக்கு என்னால் தமிழ்ல பேச முடிஞ்சது. முன்னாடியே வந்து அவர் வந்து இட் பிகம் ஒரு நிறைய யூனிவர்சிட்டிலேருந்து நிறைய இதை இழுத்துட்டாரு. ஸோ லாஸ்ட் டைம் ஐ ஜஸ்ட் ப்ரெசென்டட் இன் இங்கிலீஷ். இப்போ ஓரளவுக்கு நான் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணிட்டுருந்தாப்பா? Yes, sir. Yes, sir. Yeah, Prabharan is my... Super, Arun. Okay, now ஒரு question. First class இருந்தது. ARDS have symptoms of acute lung disease in autoimmune disease. Okay, adala ARD the question is by Rashidar. See, ARDS ingradhu it's not a one disease. ARDS is ஒரு format. Acute respiratory distress syndrome ingradhu format. It can happen by anything. It can be autoimmune disease, it can be direct lung injury, it can be a normal viral pneumonia, bacterial pneumonia become ARDS, viral pneumonia become ARDS. Blood transfusion, heavy blood transfusion may leads to ARDS. So ARDS ங்கிறது ஒரு லாஸ்ட் என்டைட்டி. அது வந்து ஒரு டிசீஸோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ARDSங்கிறது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அதுக்கான காரணங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஒன் ஆஃப் த காரணம் திஸ் வைரஸ். நீங்க சொல்ற ஆட்டோஇம்யூனும் ஒன் ஆஃப் த காரணம் தான். அதை நான் சொன்ன மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனும் ஒரு சம்டைம்ஸ் ARDSல போய் முடியும். அது மாதிரி பாக்டீரியா, இந்த பாக்டீரியா எல்லாம் செகண்டரி செப்சிஸ் எல்லாமே வந்து இந்த என்ட்ரன் டு ARDS. ARDSங்கிறது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். அது வந்து இட்ஸ் நாட் ஒரு சிங்கிள் டிசீஸ், ஒரு சிங்கிள் காரணம் அப்படி கிடையாது. ARDSங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். வேற அந்த கொஸ்டின் மட்டும் தான் சார் இருக்கு. Any other question from participant? நோஸ்ல வைரஸ் இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஒன் பப்ளிக்காக டெய்லி ரொட்டீனாக என்ன பண்ணால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு பப்ளிக்காக டெய்லி ரொட்டீனாக என்ன பண்ணால் அந்த சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நோஸில் எல்லாம் இருக்குது, அது எல்லாம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னா, தட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல். தட் இஸ் ஒன்லி திங். அதாவது நான் என்ன மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறேன்னா, இவங்க கேட்குற கொஸ்டின் வந்து நான் சொன்ன அந்த 85% ஆஃப் பீப்புள் ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நான் வந்து டெய்லி நான் வந்து ஐசியூக்குள்ளே போகிறேன். ஐசியூவில் இருக்க எல்லா பேஷண்ட்டும் கோவிட் பாசிட்டிவ், ப்ரூவ்டு பாசிட்டிவ். ஸோ எனக்கு இவங்கெல்லாம் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு தெரியும். நான் அதனால கம்ப்ளீட்டாக இது பிபி மாட்டிக்கிட்டு மாஸ்க் போட்டு கம்ப்ளீட்டாக மாஸ்க் போட்டுட்டு போகிறேன். ஆனால் நான் மால்குள்ளே போகும்போது சும்மா வெறும் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு அதில் முக்கால்வாசி பேர் நான் போடுறதில்ல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால அந்த பேஷண்ட் எல்லாம் பார்த்தனால காசுங்க. முக்கால்வாசி பேர் மாஸ்க்கை வந்து இந்த மூக்கு கீழே போட்டு தெரியுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து மாஸ்க் அவங்க கடமைக்கு மாஸ்க் போட்டாச்சு, பட் அவங்களுக்கு தெரியாம அந்த மூக்கு மூலமா அந்த சுவாசம் மூலமா வெளியில விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன். இப்போ வந்து என்ன பண்ணா எனக்கு அவேர்னஸ்ன்னா, ஒன்று நம்ம இண்டிவிஜுவலா நம்ம நினைச்சுக்கணும், சுற்றி இருக்க எல்லாருமே பாசிட்டிவ் தான் அப்படின்னு நினைச்சுக்கணும். நான் அப்படித்தான் நினைச்சுக்கிறது. நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே பாசிட்டிவ், நம்ம அவங்களேருந்து பத்திரமா இருந்துக்கணும். இல்லாட்டி அஸ் அ பப்ளிக்கா நம்மள்ட்ட இருக்கு, அப்போ அதை யார்ட்டையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் வேணும். இப்போதைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மாஸ்க் இல்லாமல் யார் பக்கத்துலையுமே போய் பல 2 வருஷங்கள் ஆச்சு. இன்னும் சொல்ல போனால் 14 மாதங்கள் ஆச்சு. மாஸ்க் இல்லாமல் யார் பக்கத்துலையும் போய் பல மாதங்கள் ஆச்சு. அதுதான் நமக்கு ஒரு பப்ளிக்கா அஸ் அ பப்ளிக்கா நான் சொல்றது அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு பழைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹெச்ஐவி ரொம்ப காமனாக வந்த டைம். ஹெச்ஐவி, ஹெச்பிவின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சக்காமலை, இதெல்லாம் வைரஸ், இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் மூலமாக பரவுது. நான் ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து ஒரு நாளைக்கு 10 ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். பிளட் அங்கங்கே கையில் படுது. அப்படிங்கும்போது க்ளவுஸ் போட்டுக்கிட்டே தான் எல்லா பேஷண்ட்டையும் தோணும். எல்லாரையும் வந்து நாங்கள் என்ன நினச்சிப்போன்னா, இவங்களுக்கு ஹெச்பிவி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையும் க்ளவுஸ் போட்டு தான் தோடுவோம். அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். இப்போ அதே கான்செப்ட் தான். நீங்கள் வெளியில் போகிறீங்களா நினச்சிங்க, எல்லார்டையும் இருக்குது வைரஸ், அவங்களேருந்து நமக்கு வரக்கூடாது. என்ன பண்ணணும் பார்த்தாங்க. அதே சேம் நம்ம நோஸ்லையும் இருக்கலாம்.
ஸோ அது வேற யாரும் கொடுக்கக்கூடாது. அந்த கான்சியஸ்னஸ் இருந்தால் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி சில கண்ட்ரீஸ்ல கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, பண்ணி முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து இன்னும் வந்து அந்த அந்த இதுக்கு வரல. அந்த நம்ம வந்து என்ன சொல்றோம், ஆல் ஆர் நன் லா. எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கி இருந்துட்டு தலை சொன்ன உடனே ஜஸ்ட் வி ஆர் ராம்பன்ட்லி வி ஆர் கோயிங் அவுட். அதான் பிரச்சனை. அதுதான் இந்த வைரஸை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த ட்ரக்கும் கிடையாது. இது ஒன்று தான் ஒன்று. திரும்ப அதே தான், அங்கேயே தான் போய் நிற்கணும். இம்யூன் பூஸ்டர்ஸ் பத்தி கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சக்தி செல்வம் போது என்ன பண்ணலாம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்டி ஒரு பத்தி ஒரு ஒய்ஃப் சொன்னீங்களா? அது பேஸ் பண்ணி கேட்குறேன். அதான் சொன்னேன்ல. அதாவது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வெளில போய் தான் கொண்டு வர்றாரு. அவர் வந்து சிம்டமேட்டிக் ஆயிடுறாரு, ஒய்ஃப்க்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஏன்னா இப்போ இருக்க டெல்டா பிளஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் இருக்கு. ஒரு ரூம்ல வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அவர் அங்கே இருந்தாலுமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைலி கண்டேஜியஸ், ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் சொல்றேன். ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அவர் போய் வாங்கிட்டு வராம இருக்கணும். அவ்வளவுதான். அவர் வாங்கிட்டு வந்தா அவர் மொத்த குடும்பத்தையே கொடுத்துறாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி தான். ஃபேமிலியா தான். ஃபேமிலி ஆர் என்டையர் ஆஃபீஸ் ஆர் என்டையர் ஃபேமிலி அப்படின்னு அந்த டைம் பாசிட்டிவ் செகண்ட் வேவ்ல வந்தது. உங்களுக்கே தெரியும். அதை ப்ரிவென்ட் எப்படி பண்றதுன்னா, அந்த யாருமே வெளியில போய் யார் வெளியில போனாலும் இந்த கான்சியஸ்னஸோட இருக்கணும். அந்த பக்கத்துல யாருமே மாஸ்க் போடாம ஒருத்தர் எடுத்து வராருன்னா நம்மளே துஷ்டரை கண்டால் தூர விலகு மாதிரி ஒதுங்கிக்கிறதா நமக்கு நல்லது. அதுதான் வந்து சேஃப். அதான் ஒன்லி வே. இது வந்து வேற எதுவும் இது பண்ண முடியாது. இம்யூன் பூஸ்டர்ஸ் அப்படின்னு நான் பர்சனலா நினைக்கிறது வந்து இந்த இதுதான். விட்டமின் சி, டி, ஜிங்க் இதை வந்து ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஸோ இந்த வைரல் மல்டிப்ளிகேஷனை நம்ம லெவல்லையே தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் இம்யூன் பூஸ்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பருப்பு வகைகளில் வந்து நிறைய ஜிங்க் இருக்கு. ஸோ பருப்பு வகைகள் நிறைய சாப்பிட்டா ஹெல்த்தியான ஃபுட்டு. அப்புறம் வந்து நீராவி பிடித்தல் வந்து நான் பர்சனலா ஐ ஃபீல் இட் இஸ் இது இது பண்ணது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேசல் மல்டிப்ளிகேஷன், இந்த மூக்குல இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நீராவி போய் அதுல படும்போது அந்த லேட்டன் ஹீட்ல ஆல்மோஸ்ட் 70 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த நோஸ்ல போய் அந்த நீராவி படும்போது 70 டிகிரி வெப்பத்தை உண்டாக்குது. அந்த 70 டிகிரி அப்படிங்கிறது அந்த வைரஸை மல்டிப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு, கொல்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. இது எல்லாமே என்னன்னா ஷார்ட் டைம் திங்ஸ் தான். பட் நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா, அது உங்களை ஹார்ம் பண்ணாத வரைக்கும் அது உங்களுக்கு நல்லது பண்ணதோ இல்லையோ, அது கெடுதல் பண்ணாத வரைக்கும் அதை செஞ்சு பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமே, தப்பு இல்லையே. ஸோ ஆவி பிடிக்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமடி அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு சைக்காலஜிக்கலி நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்து அந்த பக்கத்துல போய் அந்த பேஷண்ட்டுக்கு டியூப் போட்டு வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா, இமிடியேட்டா ஒரு டைம் ஆவி பிடிச்சிட்டு குளியல் போட்டோம்னா, ஓகே என்னவோ நான் அந்த இதை விரட்டிட்ட மாதிரி சைக்காலஜிக்கல் ஃபீலிங். திஸ் இஸ் வாட் ஐ அம் டூயிங் ஃபார் த பாஸ்ட் 14 months. Anything else? Dear participants, any more questions? Okay, sir. Okay. Kumar, sir. Yeah. Thank you, sir. Thank you for wonderful lectures and deliver to our participants, sir. Thank you very much, sir. Thank you, sir. Thank you. Thank you for giving a clear lecture about COVID-19 19 to 21, especially the basic information about COVID-19 and the various stage like entry point to disease creating time. So it's a very useful message to all of us. Thank you once again, sir. Thanks, Anand and other colleagues of Srinivasan College.
because giving me the wonderful opportunity for me. Thank you. Thank you. Thank you, sir. Now it's going to end of our webinar program. May I request Ms. Lekavani to propose vote of thanks. Lekavani, unmute your mic. Good afternoon to the chief guest, respected principal, vice principal, and all my dear students. It is such an honor for me to get this opportunity to thank all the dignitaries for their presence and contribution. On behalf of Department of Microbiology, I extend my gratitude to all our honorable chief guests, Dr. Ashar Rajkumar Rajan, research scientist, University of Paris, Dr. J. Rangaramanujan, professor and head of microbiology from Dr. NGP Arts and Science College, Coimbatore, and Dr. M. Arun Kumar, clinical lecturer and anesthesiologist, UAE, to take time from their busy schedule to grace this colloquium. Also, I thank all the chief guests for sharing their valuable lectures on their respective topics. A special thanks to Sri S. Srinivasan, founder of Dhanlakshmi Srinivasan Group of Institutions, who gave support to conduct this colloquium. I would also thank Dr. A. Anand, head of Microbiology Department, to organize this colloquium even amidst the pandemic. I would also thank our department staffs, Dr. A. Cholrajan, Mr. C. Ravichandran, and Dr. S. Raja, for their kind cooperation for this colloquium. Last but not the least, I would also thank all the participants from various institutions, also my classmates, juniors, and seniors for attending this colloquium. Thank you. Thank you. Ladies and gentlemen, your presence made this day a memorable day. Thank you for listening, for inspiration, for encouragement, for being here, and most importantly, for giving your time and making your presence. You are a wonderful participant, and we hope that we have been a good host equally. On behalf of Department of Microbiology from Srinivasan College of Arts and Science, once again, I thank you, all the team members. Thank you, one and all. All the best.